நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு பந்தய சாலை. இந்த ஓட்ட பந்தயத்தில் யாரெல்லாம் ஓடும்படியா ஏற்கனவே ஒவ்வொரு நாட்டின் சார்பாகவும் பேரை கொடுத்துருப்பாங்க. பேரை கொடுத்துருக்கிறவங்க அத்தனை பேர் அன்னைக்கு அங்க பந்தயத்தப்ப ஓடுவாங்க. யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பரமபிதாவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்று கொண்டு இருக்கிறோமோ, திருச்சபை மக்கள் நம் அத்தனை பேருக்கும் பந்தயம் உண்டு. இந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு மேட்ச்னா இன்னைக்கு ரெடியாக வாங்களா? இல்லை, அவங்க மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பல வருஷங்களாக ட்ரைனிங் எடுப்பாங்க. ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இப்போ ஒரு 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க ஒரு 800 மீட்டர் ஓட்டத்தை எத்தனை நிமிஷத்தில் அவங்க கடக்கிறாங்க, அந்த நிமிஷம் என்பது அப்படியே குறைந்து கொண்டே வருவதற்காக தொடர்ந்து பயிற்சி எடுப்பார். வேகத்தை அதிகப்படுத்தி நேரத்தை குறைத்து கொண்டே வருவார்கள். அப்போ அந்த வேகம் அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்காக சில பிரத்யேக பயிற்சிகள் இவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டியது. நான் ஒரு 100 கிலோ வெயிட் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னால் நல்லா ஓட முடியுமா? 4-5 ஸ்டெப்பு ஓடினா என்ன ஆக ஆரம்பிக்கும்? மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு என்னுடைய எடையை நான் மிகவும் குறைவாக வைத்திருந்தால்தான் நான் ஓட்டப்பந்தயத்தில் நல்லா ஓட முடியும். அந்த பயிற்சியாளர் எப்படி சொல்லுகிறாரோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி இவர்கள் உணவு பழக்க வழக்கங்கள், இவர்களுடைய பயிற்சிகள் எல்லாவற்றையும் அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் அமைத்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய மனதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு நிச்சயம் வரும். என்னால் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் வரை பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அது எத்தனை வருஷமும் ஆகலாம். அது இண்டிவிஜுவலை பொறுத்தது, ஒவ்வொருத்தருடைய ஆயத்த நிலையை பொறுத்தது, ஆயத்த வேகத்தை பொறுத்தது, அந்த ஆயத்துக்காக அவர் எப்படி தங்களை விட்டு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. இப்போ ஒருத்தர் பாட்டு போட்டி நடக்குது. இப்போ பாட்டு போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களோட குரல் நல்லா இருக்கணும். அப்போ பயிற்சியாளர் என்ன சொல்லுவார்? நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, நிறைய முறைகளை சொல்லி கொடுப்பாரு. சில சட்டங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி செய்ய சொல்லுவார். ஆனால் இப்போ நமக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நல்ல ஐஸ்கிரீம் அங்கே வச்சுருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு 2-3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே தொண்டை கட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் பாட்டு போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா? பாட்டு போட்டியில் கலந்து கொள்ளவே முடியாது. ஏன்? குரல் மாறி போச்சு. நமக்கு இன்னைக்கு பயிற்சியாளர் ஆண்டவர் இயேசு வெற்றிகரமாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவர்தான் நம்முடைய எல்லாருக்கும், ஒட்டுமொத்த திருச்சபை மக்களுக்கும் ஒரே பயிற்சியாளர். யார் அது? ஆண்டவர் இயேசு. நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு என்பதையே யோசித்து பார்க்காத திருச்சபை மக்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் 99% பேருக்கு மேல இருக்காங்க. பிசாசு ஒரு வஞ்சனையான ஒரு போதகத்தை ஆட்டுத்தோலை போத்தி கொண்டிருக்கிற ஓநாய்கள் மூலமாக ஒரு கட்டத்தில் திருச்சபைகளை உலகம் முழுவதும் கொண்டு வந்தான். என்னன்னா, உன்னால நீ ஊழியம் செய்ய முடியலன்னா ஊழியத்துக்கு போறவங்களுக்காச்சும் நீ கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கூடாரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். அந்த கூடாரத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் யார்கிட்ட இருந்து வாங்க சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்து வாங்க சொன்னார். அவர்கள் கிட்ட இருந்து பொன்னு, வெள்ளி, வெண்கலம், நூலு, பஞ்சு, துணி, எல்லா பொருட்களையும். வேற எங்கேயாச்சும் வெளியிலேருந்து மோசே வாங்கினானா? இல்லை. அந்த கூடாரம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை பொருட்களும் யாரிடத்துல தான் இருந்தது? தேவனுடைய திருச்சபை மக்களிடத்துல தான் இருந்தது. அடுத்தது, ஆண்டவர் சிலரை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டார். ஸ்திரீகள்ல சிலர் நல்ல திரைச்சீலைகளை செய்யக்கூடியவர்களை ஆவியினால எழுப்பி அவர்களை கொண்டு திரைச்சீலைகளை உண்டாக்கினார். அதே போல ஆண்கள்ல யாரெல்லாம் திறமை உள்ளவர்களாக இருந்தாலோ அவர்களை எல்லாம் தச்சு வேலைக்கு பயன்படுத்தி கொண்டார். கூடாரத்தை உருவாக்குகிற பணிக்கு பயன்படுத்தி கொண்டார். இப்படி கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் அவரவர் அந்தந்த வேலையை பாங்காக ஒழுங்கும் கிரமமாக செய்து முடித்தார்கள். தேவனுடைய வசனத்தை சொல்லுகின்ற ஊழியத்தை யார் செய்தார்கள் அப்படின்னா ஆசாரியர்கள் மட்டும் செய்து கொண்டிருந்தார். 40 நாள் சீனாய் மலையின் உச்சியிலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஒரு சர்ச்சில் 2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பொறுமையாக நம்மளால உட்கார முடியாது. அரை மணி நேரத்தில் எல்லாரும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், எழுந்து நடமாட ஆரம்பிப்போம், அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவோம், சீட்டில் உட்காந்து நெழிய ஆரம்பிச்சிருவோம். 40 நாள் சீனாய் மலை உச்சியில் அவன் இருந்து வார்த்தைகள் 6 நாள் கர்த்தர் பேசவே ஆரம்பிக்கல. 6 நாள் கர்த்தர் அவன் ஆயத்தப்படுத்துறார். 6வது நாள் தான் கர்த்தர் பேசவே ஆரம்பிக்கிறார். அந்த 40 நாளும் நமக்கு இருக்கிற சரீரத்தின் கிரியைகள் எதுவுமே அவனுக்கு இல்லை. நாம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோம்னா யூரின் போகணும், மோஷன் போகணும், அடுத்தது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கும், நம்ம சாப்பிடணும், அதுக்கு சாப்பாடை ரெடி பண்ணணும். இத்தனையும் மேலே மலை மேலே மோசே செஞ்சுட்டு இருந்தானா? கர்த்தர் 40 நாளும் அவனுடைய சரீரத்தின் செய்கைகளே இல்லாதபடிக்கு மென்ட்டார். அதுதான் ஆவிக்குள்ளாகிற நிலை. புரியுதா? இன்றைக்கு முதல்ல அந்த ஜீவனுள்ள வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை முதலாவது உணர்ந்து கொண்ட தேவனுடைய ஜனங்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுவதற்கு தான் நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. நாட்கள் ஆக ஆக கர்த்தர் கொடுத்தவற்றை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், கொடுத்த கர்த்தர் மேல இருக்கிற நேசம் குறைய ஆரம்பிக்கிறோம். அவர் நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற நாட்கள்ல அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியமா இருப்போம். திருச்சபை ஊழியங்கள் அவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்குவோம். தேவ வார்த்தையை பைபிளை எடுத்து வாசித்து வார்த்தையை எடுத்துக்கிறதெல்லாம் நேரம் செலவழிப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய அடிப்படை தேவைகள் நமக்கு கிடைக்க கிடைக்க, புரியுதுங்களா, நம்மளுடைய அன்பு, நேசம், ஆசை கர்த்தர் மேலே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். உண்மையா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார் தெரியுங்களா? ஆசையை பார்த்து தான் கொடுப்பார். லேவி கோத்திரத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்களே, ஆனால் அந்த மோசேக்கு மட்டும் கர்த்தர் அப்படி கொடுக்க காரணம் என்ன? ஆசை. அவன் மனசுல ஒரே ஒரு ஆசை தான். திரும்ப திரும்ப மோசே கர்த்தர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு காரியம், உம்முடைய மகிமையை நமக்கு காண்பித்தரலும், அது போதும். ஜெபத்துல எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். அப்படி என்னைக்காச்சும் மோசே கேட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எடுத்து பார்த்தோம்னா, அவன் திரும்ப 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 கர்த்தர் எப்பொழுது அவனை பேர் சொல்லி அழைத்தாரோ அழைத்த நாளிலிருந்து அவன் இந்த பூமியை விட்டு போகும் வரை கேட்ட ஒரே காரியம், உம்முடைய மகிமையை நமக்கு காண்பிக்கும். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஆசை யாருக்கு அதிகமா இருக்கு? அவருக்கு கீழ்ப்படுகிற ஆசை யாருக்கு அதிகமா இருக்கு? இந்த ஆசையை பார்த்து தான் கர்த்தர் ஒருத்தருக்கு கொடுப்பார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலைதோறும் கர்த்தர் மன்னாவை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த மன்னாவினால் அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்கினார்னு வேதத்தில் இருக்கு. சாயங்காலமான அவர்கள் இறைச்சி இருந்தது. என்னைக்காச்சும் திருச்சபை மக்கள் எங்களுக்கு இறைச்சி போதும் ஆண்டவரேன்னு அவருக்கு சொல்லவே இல்லை. எது போதும்னு சொன்னாங்க? மண்ணா தான் எங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னாங்க மோசே கிட்ட போய். இன்னைக்கு நம்ம திருச்சபை மக்களோட மனசு உலக பிரகாரமான இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சில தேவைகள் இருக்கே, இந்த சில தேவைகளை குறித்து தான் நம்முடைய ஆசை அதிகமாகி கொண்டே போகிறது தவிர நம்ம தேவனை குறித்து அறிகின்ற அறிவில் வளர்வதற்கோ, அவருக்கு ஊழியம் செய்வதற்கோ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கோ, அவர் நமக்கு நியமித்திருக்கிற பந்தய ஓட்டத்தை ஓடுவதற்கோ நமக்கு ஆசை அதிகமாகுதான்னு கேட்டா இல்ல. ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்குற நிலைமை கூட நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு 200 ரூபா புடவை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு திறமையை கொடுத்தாருன்னா அடுத்தது நம்ம மனசு ஒரு 500 ரூபா புடவைக்கு ஆசைப்படும். அது கிடைச்சதுன்னா அடுத்து நம்ம மனசு 1000 ரூபா புடவைக்கு ஆசைப்படும். இப்படித்தான் நம்முடைய ஆசை வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதே தவிர என் தேவனை அறிகின்ற அறிவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவாக அதன் மேல் என்னுடைய ஆசை அதிகரித்து போகுது அப்படின்னா நிச்சயமா இந்த உலக பிரகாரமான திராணிகள் நமக்கு அதிகமாக அதிகமாக தேவன் மேல இருக்கிற பற்று, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவன் மேல் வச்சிருக்கிற ஆசை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பக்தி வைராக்கியம் எல்லாமே குறைந்து போகுது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஊழியத்திற்கு கொடுக்கவும் வேண்டும், நாம் ஊழியத்தை செய்யவும் வேண்டும். கோ ஆர் கிவ், இதுதான் முன்னாடி வந்த ஒரு தப்பான உபதேசம். உன்னால போக முடியலன்னா கொடு, இல்லை நம்ம கொடுக்கவும் செய்யணும்,
போகவும் செய்யணும். இதுதான் புதிய ஏற்பாட்டு கால சட்டம். ஆண்டவர் இயேசு பரமேறுவதற்கு முன்னதாக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரையும் தான் பார்த்து சொன்னாரு, நீங்கள் சகல ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களையும் சீஷராக்குங்கள் சொல்லி அத்தனை பேருக்கும் கட்டளை கொடுத்தார். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம், இன்னைக்கு ஊழியம் அப்படின்னாவே அது சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, போதகர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஊழியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மனநிலை திருச்சபை மக்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு விட்டதனால் இன்றைக்கு அதை பற்றி மறந்து போயிட்டதுனால நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பந்தயத்தையே மறந்து போயிடுறார். சுவிசேஷ ஊழியம் என்பது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரால் கொடுக்கப்பட்டு இருக்கிற கட்டளை. அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படியாக சிலரை அவர் போதகர்களாகவும், சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சுவிசேஷம் சொல்லுவது என்பது நம் அனைவர் மேலும் விழுந்திருக்கிற கடமை. அதை செய்யலனா ஐயோ என்று என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்ப கர்த்தர் சொல்றார். வேதத்துல எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய அர்த்தம் திருச்சபை மக்கள் அத்தனை பேரையும் குறிக்கிறது. இன்றைக்கு சில கிறிஸ்தவ நாடுகள்ல பார்த்தோம்னா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னதாக தேவனை விசுவாசிக்கிற மக்களுடைய சதவீதம் பார்த்தா 90% மேல் அங்கு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த 100 வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது பார்த்தோம் என்றால் உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிற மக்களுடைய சதவீதம் பார்த்தோம்னா 10% கீழே குறைஞ்சிருக்குது. மீதி அத்தனை பேரும் எல்லாம் ஏசபேலோட பந்திக்கு ஒரு கூட்டம் போயாச்சு, ஒரு கூட்டம் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை பின்பற்றி போயாச்சு, ஒரு கூட்டம் பீலையாமுடைய போதகத்தை பின்பற்றி போயாச்சு. இப்படி பலவிதமான வஞ்சனையான போதங்களில் சிக்கி போயிட்டாங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள். அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஓட்டப்பந்தயம் உண்டு, எல்லாரும் ஓடுவார்கள். இப்போ இதுல யார் ஜெயிப்பாங்கிறது தான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், பந்தயத்தில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோமே, கலந்துக்கிறோமே, நம்ம எல்லாரும் இச்சை அடக்கமாய் இருக்கணும். நமக்கு இன்னைக்கு இச்சை அடக்கம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தெரியும், என்ன அப்படின்னா நம்ம விபச்சாரத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். பாலியல் இச்சை மட்டும்தான் நம்ம மனசுல திருச்சபை மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை வேதத்தில். அது ஒன்று மட்டுமல்ல, டோட்டலாக இச்சை அடக்கம். ஆண்டவர் இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறார். எதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அப்ப அவன் 3 விதமான சோதனைகளை கொடுக்கிறான். என்னது? கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அவன் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டார். சில காலம் பிரிந்து போனான் இருக்கு. அப்ப மறுபடியும் வருவான். பிசாசுடைய ஃபோக்கஸ் அவனுடைய வழியில வாழ்கின்ற மக்கள் மேல இருக்காது, ஆண்டவருடைய வழியில் வாழ்கின்ற மக்கள் மேல தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் அவனை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாங்க, அவனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. ஸோ நேராக அவங்கள நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலான் இருப்பான். ஆனால் யார் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அவனுடைய டார்கெட். யோபு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தின் மக்கள் தொகை எத்தனை கோடியா இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன கேள்வி கேட்கிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் எனக்கு பயப்படுகிறவனுமாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? யார் இயேசுவின் வழியில் வாழ்றோன்னு நினைக்கிறோமோ அவங்க மேலதான் அவனுடைய கவனம் முழுவதும் இருக்கும். இதை முதலாவது திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ளல அப்படின்னா அவனுடைய தந்திரங்களில் நாம சிக்கிக்கொள்ளும். அவன் எப்போ யார் மூலமாக வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை கொண்டு வருவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு காலம் அது நம்முடைய சுயத்தின் மூலமாகவே இருக்கலாம், அல்ல சுற்றி இருக்கிற மக்கள் மூலமாக செய்யலாம், நம்ம குடும்பத்தார் மூலமாக செய்யலாம், புறஜாதியார் மூலமாக செய்யலாம். ஒரு ஆவியிலே விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா பந்தய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முதல்ல அவர் நம்ம வாழ்க்கையில செய்யற வேலையே உலகத்திலிருந்து நம்மளை பிரிச்சு எடுக்கிறது தான். அவருடைய ராஜ்யத்திற்காக ஓடும்படியாக நம்மளை அவர் தயார்படுத்துகிறார்.
அப்போ எந்த நோக்கத்துக்காக அவர் நம்மை வேறு பிரித்தாரோ அந்த நோக்கத்தை இன்னைக்கு திருச்சபை மக்கள் உணர்ந்து கொள்ள தவறிடுறோம். கடைசியில் எந்த உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரிச்சாரோ அந்த உலகத்தையே மறுபடியும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளேயும் நாம அனுமதிச்சு விடுகிறோம். இன்றைக்கு அநேக வகைகளில் இது நடக்கிறது. உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் சொன்னார். ஆனா இந்த உலகத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே இன்றைக்கு எங்க வந்துருச்சு? உள்ள அவைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டான் பிசாசு. நயவஞ்சகமாய் செய்திருக்கிறான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம் எதை சொல்லப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதுதான் ஆண்டவர் சொன்னார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டுகள் ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் எதை நினைக்கிறோம்? ஒரு காலகட்டத்தில் நம்ம குடிசை வீட்டில் இருந்தோம்னா ஓட்டு வீடு அடுத்தது நம்ம மாறிச்சுன்னா நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் தப்பு. இதனால தான் நம்ம பந்தயத்தோட ட்ராக்கே மாறி போயிடுது. இன்னைக்கு சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கேன், இல்லை சைக்கிளை விட நான் அடுத்தது ஸ்கூட்டர் ஓட்டணும் இல்லை பைக் ஓட்டணும் நான் நினைச்சேன் அப்படின்னா என்னுடைய ஃபோக்கஸ் அது மேலே போச்சுன்னா என்னோட ஓட்டத்தோட டைரக்ஷனே தப்பு. எப்போ நமக்கு டார்கெட் மாறும் பொழுது நம்முடைய ஓட்டத்தின் திசையும் மாறி போயிடும். நான் ஓடுறனே ஒரு பந்தயம், இந்த பந்தயம் எந்த இடத்துல போய் முடியணுங்கிறது முதல்ல திருச்சபை மக்களுக்கு தெரியணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப நான் ஓடுறனே, இந்த ஓட்ட பந்தயம் எங்க போய் முடியணும்? ஆண்டவர் ஏசி இப்போ ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த சீட்ல போய் நான் முடியணும். டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் மனசு போய் கொண்டு இருக்குமே தவிர எனக்காக வலது பார்சத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, எனக்காக ஒவ்வொரு நாளும் பரமபிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாரே, எனக்காக இன்று வரைக்கும் கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்து வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறாரே, எனக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரே, எனக்கு சர்வாயுத வர்க்கங்களையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் வாங்கி கொடுத்திருக்கிறாரே, எல்லாவற்றையும் தன்னுடைய சிலுவை தியாகத்தின் மூலமாக அவருடைய பிள்ளையாக முடிய அதிகாரத்தை எனக்கு பெற்றுக் கொடுத்தாரே, அந்த ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே அந்த சிங்காசனம். திரளான ஜனங்கள் சர்வ ஜாதிகளும் சகல கோத்திரங்களிலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றார்கள் இருக்கு. அது ஒரு ஸ்டேஜ். பலவிதமான நிலைகள் எனக்குன்னு கர்த்தர் எதை முன்குறித்திருக்கிறாரோ அந்த நிலை தான் என்னுடைய டார்கெட்டா இருக்கணும். பரலோகம் தான் என்னுடைய டார்கெட்டா இருக்கணும். பந்தய பொருளா பிசாசு என்ன பண்ணிட்டா? நம்மளுடைய ஓட்டத்தை எல்லாத்தையும் திசை மாறி போக பண்ணிட்டான். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல திருச்சபை மக்கள் சிதறி இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் மனதில் அழுதார். நம்ம கர்த்தரை முதலாவது புரிந்து கொள்ளணும். எனக்கு இறைச்சி தான் திருப்தியா இருக்கு, எனக்கு இறைச்சியில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் திரும்ப திரும்ப இறைச்சியவே கொடுத்துட்டு இருப்பார். நமக்கு நிறைய நிலத்தை கொடுப்பார், நிறைய வீட்டை கொடுப்பார், நிறைய ட்ரெஸ்ஸை கொடுப்பார், நிறைய நகையை கொடுப்பார். கொடுக்காம இருக்க மாட்டார், கொடுப்பார். உனக்கு இறைச்சி தானே வேணும், இந்த வச்சுக்கோ, இறைச்சிவே நான் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பார். எனக்கு ஆண்டவரே எனக்கு இறைச்சியே வேண்டாம்ப்பா, மன்னா மட்டுமே போதும்பா. பேதுரு சொன்னானே, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நான் 2ஆம் மரணமாகிய அந்த நரகத்தில் பங்கடையாதபடிக்கு என்னை நித்திய ஜீவனுக்கென்று என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு. நீர் எனக்கு நியமித்திருக்கிற பந்தய ஓட்டத்தில் என்னை வெற்றியடைய வைக்கக்கூடிய வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு. நான் கிறிஸ்துவுக்குள் என்னை மறுரூபப்படுத்தக்கூடிய வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னா மேல ஆசையா இருந்தா அவங்களுக்கு மன்னாவை அதிகமாகவே கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா மன்னா மேல ஆசையை வச்சு பாருங்க, இந்த பூமிக்குண்டானதை பரலோகம் பார்த்து கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்க வந்து கொண்டிருக்கிறாங்க, அவ்வளவு காலை தோறும் அந்த மன்னா பாளையம் ஃபுல்லா அப்படியே நிரம்பி இருக்கு, அதை பத்திரமா பனி மூடி இருக்கு. இவ்வளவையும் பரலோகம் அந்த ஜனங்களுக்காக செய்தே. பகல்ல மேகஸ்தம்பமா வராரு, இரவில் அக்னி ஸ்தம்பமா வராரு. அவங்க ட்ரெஸ் பழசா போகலன்னு இருக்கு, அவங்க போட்டிருந்த ஸ்லிப்பர் கூட டேமேஜ் ஆகலையா. 40 வருஷம் அவ்வளோ பத்திரமா அந்த ஜனங்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. இத்தனைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பரீட்சை பார்த்தார்கள், அவருடைய வார்த்தைகளை மீறி போராட்டார்கள், கன்று குட்டியை வணங்கினார்கள், தங்களோடு வந்த புறஜாதியாருடைய வார்த்தைகளை கேட்டு இச்சைகளுக்குள்ளானார்கள், எல்லாமே பண்ணாங்க.
ஆனாலும் 40 வருஷம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தினாரே. அவ்வளவு உடன்படிக்கையில் பரிசுத்தர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆனால் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 24 வசனம், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. அப்ப பரலோகத்துக்கு போகணும்னா இங்க அவர் எனக்கு வச்சிருக்கிற ஊழியத்தை, திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றியே தீரணும். 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்து பிசாசுகளை எல்லாம் துரத்தினவன் தான் யூதாஸ். பிசாசுகளை எல்லாம் துரத்தினாங்க, வந்து ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், எல்லாரும் குணமடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிசாசுகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுன்னு சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டு இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவருடைய நாமத்தின் வல்லமை பிசாசுகள் ஓடும். ஆனா பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கா? ஆனா முடிவு என்னாச்சு? ஊழியத்தையே விட்டுட்டான். பொருளாசைனால ஊழியத்தை இழந்து போனான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அநேக மக்களை திசை திருப்பி விடுகிறதே இதுதான். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ளுகிறார். புரியுதுங்களா? இப்போ சாலமனை பார்க்குறார். ஒரு பக்கம் தேவனுக்காக ஆலயத்தை கட்டி சூப்பராக எத்தனை வருஷம் எடுத்து அந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவருக்காக அதை பிரதிஷ்டை பண்ணினான், சந்தோஷம்தான். ஆனால் இன்னொரு பக்கம் தான் நேசிக்கிற மனைவிகள் அத்தனை பேருக்கு என்ன பண்ணுறான்? பாகாலுக்கும் மேடையை கட்டுறான். இந்த உலகத்துக்காகவும் தேவனுக்காகவும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று கர்த்தருக்காக செய், இல்லையா அந்த உலகத்துக்கு தான் நீ ஓடணும்னு நினச்சா உலகத்துக்கே ஓடி போய் நரகத்தில் போய் பங்கடையணும், அவ்வளோதான். இந்த 2 பக்கமும் 2 காலை வச்சுட்டு நான் ஓடி முடிச்சிருவேன்னு நினச்சா முடியவே முடியாது. அநேகர் அகலமான வாசல் வழியாக போகிறத விரும்புவாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகிற அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்களே வெகு சிலராக இருப்பார்கள். கண்டுபிடிச்சு அந்த வாசலை கடந்து அந்த பக்கம் போகணுமே. இந்த பக்கம் ஒரு காலை வச்சுட்டு ஓடிடலாம் நினைக்கவே கூடாது. காலை முதல்ல அந்த இடத்த விட்டு எடுத்தாதான் ஓட்டத்தையே ஆரம்பிக்க முடியும். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் என்ன பண்ணுறாரு? தரிசனமாகி எச்சரிக்கை செய்கிறார். நம்ம மேலே தேவன் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடித்து நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னு தான் இப்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். ஆனால் அப்பவும் அவர் 2 முறை தரிசனமாகி எச்சரிக்கை செய்தும் சாலமன் என்ன பண்ணலை? மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை இன்றைக்கு திருச்சபை மக்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆணி போல ஆத்மாவில் எழுதப்பட்டு அது கிரியை சேர்ந்து அந்த வார்த்தையாகிய விதை வளர்ந்து கர்த்தருக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்குறதான்னு யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருடைய மனசுலேருந்து அந்த வார்த்தைகளை பிசாசு எடுத்து போடுறோம். ரட்சிப்பின் அடித்தளத்தை தான், ஒரு ஃபவுண்டேஷனை தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதிலும் சிலர் வருவாங்க, ஏன்னா பாஸ்டர் கேட்பார்ல, ஏன் வரல போன வாரம் அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சு, நீ ஏமா வரல, ஏன் பிரதர் வரல அப்படின்னு அவர் கேட்பாருங்கிறதுக்காக வரவங்களே சில பேர் இருப்பாங்க. உண்மையா இல்லையா? நான் கர்த்தருக்குள் உருவாக வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்களுக்குள் நான் தேவனுடைய சித்தத்தை, அவருடைய ஊழியத்தை நான் இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்தாக வேண்டும். அதற்கு நான் ஆயத்தமாகணும், நான் பலப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு முதலாவது இந்த வாசலை கடந்து வருகிறவர்கள் எத்தனை பேர்? வார்த்தை எல்லாருக்கும் ஒரே வார்த்தையை தான் கர்த்தர் கொடுப்பார், நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்து நம்மளை மறுரூபப்படுத்தி நம்மளை தேவனுக்காக ஓட வைப்பது என்பது ஆவியானவர் நம்மோடு இருப்பதை பொறுத்து தான். ஆண்டவர் இயேசுகிட்ட என்ன கேட்குறாங்க? இதோ இந்த வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இவங்களை எல்லாம் அழிச்சிடலாமா? அப்போ எங்கேயோ இன்னும் ஆத்மாவின் ஓரத்தில் மற்றவங்களை என்ன பண்ணணும்னு இருக்கு? அழிக்கணுங்கிற எண்ணம் இன்னும் ஆத்மாவின் ஆழத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அது உடனே வார்த்தையாக வெளியே வருது அவங்க கிட்ட. 3 வருஷம் கூட இருந்து இன்னும் எண்ணம் மறுரூபப்படலை அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள. பேதுரு என்ன பண்ணுறான்? அவரை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்னு ஒருத்தனை காதை பிடிச்சி என்ன பண்ணுறான்? வெட்டுறான். கிறிஸ்துவுக்குள் மறுரூபப்படலை. வார்த்தைகளை கேட்கிறோம், கூடவே சுற்றிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் அவருடைய சிந்தை என்னுடைய சிந்தையாய் மாறி இருக்கிறதா? அவருடைய ஆசை என்னுடைய ஆசையாய் மாறி இருக்கிறதா? அவருடைய உணர்வுகள் என்னுடைய உணர்வுகளாய் மாறி இருக்கிறதா? அப்படி மாறினாதான் நான் பந்தய ஓட்டத்தை ஓட முடியும். அப்பேற்பட்ட ஞானி சாலமன் கடைசியில் விசுவாசிங்க லிஸ்ட்லே எல்லாம் போயிட்டான் பாருங்க. இவன் நல்லபடியாக என் ஜனங்களை அரசாளுவான். அந்த நம்பிக்கை இப்போ போச்சு.
புரியுதா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு அவர்? எரேபியாமை தெரிந்து கொள்கிறார். சரி, ரைட். 10 கோத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு? இப்போ எரேபியாம் கையில் கொடுக்குறார். ஆனால் இந்த எரேபியாம் என்ன பண்ணுறான்? 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, எரேபியாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாங்க. இவங்களை இங்கேயே இருக்க வைக்கணும்னா 28வது வசனத்தில், ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா, அதனால் நீங்கள் இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஆரோன் 1 கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். இப்போ இவன் எரேபியாம் என்ன பண்ணுறான்? 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்னை தானிலும் ஒன்னை பெத்தேலிலும் உண்டாக்குறான். இப்போ இவங்க என்ன பண்ணுறான்? மறுபடியும் யூதால எப்படியெல்லாம் பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிறதோ அதே மாதிரி நாமளும் இங்கே ஏதாச்சும் பண்டிகைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ இவங்க எருசலேமுக்கு போகாமல் இங்கே ஏன் கூடயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எரேபியாம் என்ன பண்ணுறான்? யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரேபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருச்சபையில் நடந்துட்டு இருக்கு. மற்ற மார்க்கத்தார் எப்படியெல்லாம் புசித்து கொண்டாடி இதையெல்லாம் ஒரு கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் நாமளும் நீங்க பண்ணிட்டு இருக்கோம். உலகம் திருச்சபைக்குள்ள வந்தாச்சு. கர்த்தரை வெளியே அனுப்பிச்சிட்டோம். நம்ம தான் அவருடைய வீடு, நம்ம தான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் புசிப்பும் குடிப்பும் கொண்டாட்டமும் அதிகமாயிடுச்சு. வெளியே அவர் அனுப்பிச்சாச்சு. எதற்காக? நம்ம விசேஷித்தவர்களாய் கர்த்தர் இத்தனை கோடி ஜனங்களிலிருந்து நம்ம வேறு விருத்த நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை கூட யோசிக்க விடாமல் இன்றைக்கு பிசாசு திருச்சபை மக்களுடைய இருதயத்தை கெடுத்து போட்டிருக்கிறார். திருச்சபை மக்கள் விழிப்படையலன்னா தூங்குகிறவர்களாகவே இருந்து கொண்டு சென்றால் அவரை அறிந்திருந்தும் அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதை தான் பவுல் சொல்றார். அவருடைய நாமத்தை அறிந்திருந்தும் அதனால நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாமளா சில நாட்களை வைத்துக்கொள்வோம், சில நாட்களை மற்ற மார்க்கத்தார் போல நம்ம செலிப்ரேட் பண்ணி அதில் திருப்தி ஆகிட்டே தவிர என் ஆண்டவருடைய அன்பை நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன்? என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம போய் எத்தனை பேருக்கு நம்ம பிரசித்தப்படுத்தியிருக்கிறோம்? இதை ஒரு கொண்டாட்டமாக நம்ம யோசிக்கவே இல்லை. நம்ம யோசிக்க முடியாதபடிக்கு நம்மை அப்படியே இருளின் பாதையில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஆழத்தில் இருளின் கிரியைகள் இருந்து கொண்டிருக்குன்னா அந்த இடத்துல ஆவியானவரோட அசைவாடுதல் இருந்தால் மட்டும்தான். மோசே வார்த்தையை பெற்றுக்கொண்டு எல்லாருக்கும் தான் கொடுத்தான். ஆனால் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? ஒரு யோசுவா கீழ்ப்படிந்தான், சில ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அத்தனை ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்ப்படிஞ்சாங்களா? ஏன் கீழ்ப்படியில? ஆவியானோட அசைவாடுதல் இல்லைன்னா அந்த கிரியையே இருக்காது. விசுவாசம் செத்த விசுவாசமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும், ஜீவனுள்ள விசுவாசம் இருக்காது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் அப்படி எங்களை நெருக்கி ஏவுகிறார். ஆவியானவர் இருந்தா சும்மா இருக்க முடியாது. அந்த ஏவுதல் முதல்ல நமக்கு இருக்கா? இந்த லேயாள் ராகேல் 2 பேருமே அவங்க அப்பா விட்டு ஊரை விட்டு தன்னுடைய புருஷனோடு வாழும்படியாக வந்த ஸ்திரீகள். இன்னைக்கு சபையிலையும் அப்படிதான் 2 கூட்டம் இருக்கும். இந்த ராகேல் என்ன பண்ணா? எது பாவம் சொன்னாரோ கர்த்தர் அந்த பாவத்தை கொஞ்சம் கொண்டு வந்தா கூடவே. என்னது? தன்னுடைய தகப்பனுடைய சொரூபங்களை எடுத்து கொண்டு வந்தாள். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய மாம்சமான சுபாவங்கள் எதுவுமே கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அது கூட கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக எல்லாத்தையும் உதறணும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டினா எல்லாமே புதிதாகணும், பழசு ஒழிஞ்சு போகணும். அந்த பழசை மறுபடியும் கொண்டு வரா பாருங்க. கர்த்தர் அருவருக்கிறத கொண்டு வரா. 2வது, லேயால தான் பரலோகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. லேயாளுக்கு கர்த்தர் புத்திர சந்தானத்தை கொடுக்கிறார். இப்போ ராகேல் என்ன பண்ணுறா? அவளை பார்த்து பொறாமைப்படுகிறாள் வேதத்தில் இருக்கு. ரூபன் ஒரு நாள் நல்ல தூதாயும் கனி எடுத்துகிட்டு வரான், அம்மா லேயாள்கிட்ட கொடுக்குறான். இவ போனவனே என்ன பண்ணுறா? உன்னுடைய தூதாயும் கனி எனக்கு கொஞ்சம் கொடுன்னு. உடனே லேயாள் கேட்குறா, எனக்கு நீ புருஷனை கொடு, அந்த இடத்துல நீங்கள் யாக்கோபு இடத்துல இயேசு வைங்க. உடனே என்ன பண்ணுறா? எனக்கு தூதாயும் கனி தான் ரொம்ப முக்கியம், இந்த நீ வேணா புருஷனை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறா. இன்றைக்கு நம்ம அப்படி தான் அழிந்து போகின்ற உலக பொருளுக்காக நம்ம இயேசுவை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ராகேல் தவறான ஓட்டத்தை ஓடினால் முடிஞ்சு போச்சு, லைஃப் பாதியிலே முடிஞ்சு போச்சு. லேயாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றா, உலகமே அவளை அற்பமாக இருந்துச்சு. யாக்கோபே கட்டின புருஷனே அவளை அற்பமாக தான் பார்த்தான். அவன் மேலே ஆசை இல்லை, ராகேல் மேலே வச்சுருந்த ஆசை அவன் மேலே இல்லை. சில பாவங்கள் ராகேல் கிட்ட இருந்ததுனால அவ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளே போய் காலடியே எடுத்து வைக்கல.
போகிற வழியிலேயே அவள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள் இருக்கு. ஆனால் லேயாலோ தேசத்துக்குள்ளே பிரவேசித்து மூதாதையர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் அவளையும் அடக்கம் பண்ணப்பட்டாள். கிறிஸ்தவ ஓட்டங்கிறது ஒரு சமவெளி ஓட்டம் இல்லை. லோத் என்ன பண்ணா, அப்படியே யோர்தானுக்கு அருகான பூமியெல்லாம் சமவெளி, சோதோம் கொமோரா பக்கத்தில் எல்லாமே சமபூமியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த சோதோம் கொமோரா பக்கத்தில் இந்த சமபூமியை தெரிந்து கொண்டான். புரியுதா? சமபூமி தெரிந்து கொண்டு அவனை போனது குடும்பமாக போனான். கடைசியாக மிஞ்சினது யார் தான்? லோத்து மட்டும்தான் மிஞ்சினான். மனைவி போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. புரியுதா? அவன் மட்டும்தான் நீதிமானா கடைசி வரைக்கும் இருந்தான். ஆனால் கரடு முரடான பாதையில் யாக்கோபு போனான், ஒருவனாய் போனான், வரும்பொழுது பரிவாரங்களாய் வந்தான். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது அப்படியே ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. மேடு பள்ளங்கள் இருக்கும், ஒரு நாள் பிரியாணி கிடைக்கும், ஒரு நாள் பழைய சாதத்து கூட வழி இல்லாமல் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருந்து அவருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்கலன்னா பந்தய பொருள் கிட்டாது என்பதை தான் சத்தியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை நாம் தான் ஓடி ஆகணும். போதகர் ஓட மாட்டார். போதகர் நம்மை ஓட்டத்துக்காக உருவாக்குவார். 1 கொரிந்தியரில் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன். கர்த்தருக்காக ஒரு ஓட்டம் ஓடாமல் நான் அப்படியே ஆகாயத்துக்கு போய் ஒரு நாள் பரலோகத்தில் உட்காந்துருவேங்கிற எண்ணம் வச்சுருந்தா நம்மளை நாமளே வஞ்சித்துட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். கண்களை மூடி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். உங்களுடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஜீவ பழியாக உமக்கு ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. தேவரீர், எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு உம்முடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறாரே, நாங்களும் ஒரு நாள் அவரை போல ஒரு பந்தயத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து முற்றுமுடியே ஜெயம் கொள்ளுவர்களாய் வந்து அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நாங்கள் உட்காருவோம் என்று எங்கள் ஆண்டவர் எங்களை குறித்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நீர் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீரே, நீர் எங்கள் மீது எவ்வளோ ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இவர்களாவது என்னுடைய விருப்பத்திற்கு ஓட மாட்டார்களா என்று எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் உம்முடைய ஆசை உண்டே, உம்முடைய ஏக்கம் உண்டே. அதை உணரத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமீன் டாடி. அப்பா, நாங்கள் சத்திய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி வாழ்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு நியமித்த பந்தயத்தை வெற்றிகரமாக ஓட அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை உருவேற்படுத்துங்க. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் ஆழத்தில் இருந்து எடுத்து போடுங்க. இருளின் கிரியைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இயேசுடைய ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடி கொண்டே இருப்பாராக தகப்பனே. ஆவியானவரால் நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கு எங்கள் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையிலே அறைய எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. ஆவிலை விழிப்புணர்வுகளாக வைத்திடும் தகப்பனே. நாங்கள் நித்திரை உள்ளவர்களாக இருந்து விடக்கூடாது ராஜா. மணவாளன் வரும் பொழுது அவருடைய ரகசிய வருகையின் போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய், எங்கள் சந்ததியும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.